வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 மாத குழந்தைக்கான ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு கவுன் வீடியோ தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு சுடிதார் தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத்தில் தான் நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதோட உயரம் அதாவது இந்த ஸ்கர்ட்டோட உயரம் 9.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இதோடைய அகலம் 19.5 இன்ச் இருக்குது. உயரம் 9.5, அகலம் 19.5. இப்போ நம்ம பாடி பார்ட் கட் பண்ணிக்கலாம். பாடி பார்ட் ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒன்றை பார்த்து ஒன்று இருக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே தனித்தனியாக கட்டிங் வரும். இந்த மாதிரி தான் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கணும். ஸ்லீவுக்கு கட் பண்ணும்போதும் அப்படி தான் இருக்கணும். இப்போ இது சுருக்கம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதோடைய அகலம் ஒரு 7 இன்ச் இருக்குது. அதாவது உயரம் 7 இன்ச் இருக்குது. அதே மாதிரி அகலமும் 7 இன்ச்சு தான் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுடைய பாடி சுற்றளவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது நல்ல கரெக்டான அளவாக தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தோடைய அகலம் ஒரு 1.25 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம் ஒரு 1 இன்ச் எடுத்துக்கிறேன். இது நம்ம நாட்டு தான் வைக்க போகிறோம். அதனால் ஷோல்டருடைய அகலம் தேவையில்லை. கழுத்தோட இறக்கம் ஒரு 2 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆம்களோட இறக்கம் ஒரு 3 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கழுத்தோடைய அகலத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது ரவுண்டு தான், அதனால் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ பாடி சுற்றளவு ஒரு 6 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். பாடி சுற்றளவு ஒரிஜினல் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றளவும் 6 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம்ஹோலுக்கு வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க, கழுத்துக்கும் வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஆம்ஹோல் நம்ம பைப்பிங் கிளாத்து தான் வைக்க போகிறோம், அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம கழுத்துக்கும் கிராஸ் பீஸ் வைக்க போகிறோம். அதே மாதிரி நாட் வைக்கிறதுக்கு ஆம்கோல்லேருந்து நாட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கும் கிராஸ் பீஸ் தான் வைக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்துருக்கேன். அது எல்லாமே நான் ரெடியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கிராஸ் பீஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல கழுத்துக்கு எடுத்துக்குவோம். கழுத்தோட ரைட் சைடில் கிராஸ் பீஸை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தைக்கும்போது நல்லா ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. நம்ம 1 இன்ச்சு ஷோல்டர் எடுத்துருக்கோம், அதில் பாதியிலேருந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும். 1 இன்ச் நம்ம ஷோல்டர் அகலம் எடுத்துருக்கோம். அதனால் அந்த 1 இன்ச்சையும் நம்ம மறைக்கிற மாதிரி தான் தைக்கணும். இல்லை நீங்கள் இன்னும் கூட கம்மியாக எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கோங்க. அப்படியே கிராஸாக தைச்சிட்டோம். இப்போ சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அந்த பெண்டெல்லாம் அழகாக திரும்பி வர்றதுக்காக சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே உள்ளே திருப்பிக்கோங்க. உள்ளே திருப்பி முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க கிராஸ் பீஸை. திரும்பவும் அதை அப்படியே உள்பக்கமாக இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. நம்ம இதை தைக்கும்போது நம்மளுடைய அந்த ஷோல்டருடைய அகலம் இருக்குது பார்த்திங்களா, அது பாதி அளவு கவர் ஆயிடணும். இந்த கிராஸ் பீஸ் வைக்கும்போது பாதி ஷோல்டர் அளவு கவர் ஆயிடணும். அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்துக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆம் ஹோல்லேருந்து அப்படியே நம்ம நாட் தைக்கிறது அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு 16-17 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் பீஸோட லென்த்து ஒரு 17 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உள் பக்கமாக நான் வைக்கிறேன். அதாவது பேக் சைடு, நம்ம பாடி பார்ட்டோட பேக் சைடு வைக்கிறோம். கிராஸ் பீஸோட ரைட் சைடும் நம்ம பாடி பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஃபினிஷிங் கரெக்டாக வரும். கிராஸ் பீஸோட ரைட் சைடு, பாடியோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, ஏற்கனவே நம்ம கழுத்து பீஸ் தைச்சி வச்சுருக்கோம். அந்த கழுத்து பீஸில் போய் இது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். நமக்கு வெளியில் அந்த பீஸ் வெளியே தெரியக்கூடாது.
திருப்பி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ஷோல்டர் பீஸ் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி தான் விட போகிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும். இப்போ அதை அப்படியே உள்ளே திருப்பி கழுத்துக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஒரு தடவை மடிச்சுட்டு திரும்ப 2வது தடவை மடித்து அப்படியே தைச்சிட்டு போக வேண்டியதான். இப்போ வந்து நாட் போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து லென்த் எடுத்துக்கணும். அப்போ தான் அழகாக முடிச்சு போடுறதுக்கு நமக்கு துணி பார்த்தோம். அதனால் ஒரு 18 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஆம் ஹோல்லேருந்து ஜாயின் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு 18 இன்ச் எடுத்துக்கோங்க. 18ங்கிறது அதிகம்தான், அதை விட கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இப்போ நான் இந்த பக்கத்தை வச்சு காட்டுறேன். இப்போ ரைட் சைடு வச்சுருக்கோம், பாடி பார்ட்டோட ரைட் சைடு, கிராஸ் பீஸோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். கிராஸ் பீஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்க அந்த ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். நம்ம பார்க்கும்போது அந்த கிராஸ் பீஸோட ராங் சைடு நமக்கு தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் தச்சு திருப்பினதுக்கப்புறம் நல்ல பக்கம் வந்துடும். இப்போ அப்படியே தைக்கிறோம். தைக்கும்போது முக்கியமாக அந்த ஷோல்டரில் வந்து நமக்கு வெளியில் பிசுறு தெரியக்கூடாது. ஏற்கனவே நம்ம கழுத்து பீஸ் தைச்சிருக்கோம், அந்த கழுத்து பீஸை வந்து இது போய் கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த நாட் வைக்கிறத கொண்டு வரணும். பாருங்கள், திருப்பி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பெண்டு வந்து அழகாக திரும்பி வரும். இப்போ இங்கேருந்து தைப்போம். நாட்டை வந்து ஒரு தடவை மடிச்சுக்கோங்க, இந்த சைடு மடிச்சுக்கோங்க, திரும்ப அதை அப்படியே ரெண்டையும் ஒன்றா மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். 2 சைடும் மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கணும். பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது. 2 சைடு இருக்கிற பிசுறும் தெரியாமல் ஒரு தடவை மடிச்சுக்கிறோம். திரும்ப அந்த 2 மடிப்பையும் ஒன்றா மடித்து ஒரு தையல் போடுறோம். அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஒரு சைடு நான் தைச்சி காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் இன்னொரு சைடு பாடி பார்ட்டும் இதே மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு தான் நான் தைச்சி காட்டியிருக்கேன். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கர்ட் தைக்கிறத பார்க்கலாம். ஸ்கர்ட் வந்து நம்ம பாடி பார்ட் ஏற்கனவே தைச்சி வச்சுட்டோம். அந்த அகலத்துக்கு தகுந்தாப்புல இந்த ஸ்கர்ட் பகுதியை நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்போ வந்து இதை நம்ம அகலம் வந்து ரொம்ப குறைவான துணி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸ்கர்ட்டில். இவ்வளோ தான் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் அதை நம்ம சென்ட்ரு பகுதியில் மட்டும் நம்ம சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் முதல்ல சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த சைடு 2 இன்ச்சு, அந்த சைடு 2 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு மட்டுமே சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்தளவு வச்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறமா பாடி பார்ட்டோடைய அகலமும் ஸ்கர்ட்டோட அகலமும் சரியாக இருக்கான்னு நீங்கள் வச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கர்ட்டில் இன்னொரு ப்ளீட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரியாக இருந்தால் அப்படியே வச்சு தைச்சிக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாடி பார்ட்டோட ரைட் சைடும் ஸ்கர்ட் பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கணும். ராங் சைடு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு ப்ளீட்ஸ் நான் வச்சுக்கிறேன். கீழே ஸ்கர்ட் பகுதியில் ஒரே ஒரு ப்ளீட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு போர்ஷனும் ரெடி பண்ணிவிட்டு ரைட் சைடும் ஒன்றா வச்சுக்கோங்க. ராங் சைடில் அப்படியே சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே டைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பியூர் காட்டன் தான். நீங்கள் இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பியூர் காட்டனில் தைச்சி போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து உங்கள்கிட்ட சுடிதார் தைச்சது போக மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ப்ளவுஸ் பிட்டு கூட காட்டனில் வாங்கி கூட நீங்கள் தைச்சி பாருங்கள். அது ரொம்ப மெலிசாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த சைடுமே நம்ம 1 இன்ச் அளவில் தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தைச்சிக்கிறோம். தைச்சதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து கீழே கரை பாகம்லாம் இல்லை. அதனால் கீழே வந்து டபுள் ஃபோல்டு மடித்து தைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக இருந்ததுன்னா கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு கீழே மடித்து வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு ஒரே நேரத்தில் 2 தடவை மடித்து அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்ச அந்த நாட்டெல்லாம் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ அதுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வைக்கணும். 3 இன்ச் எடுத்துக்கிறேன். அகலமான பீஸ் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு அந்த ரோபை வந்து அந்த இடத்துல வச்சு அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சின்னதாக மடிச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்க. திருப்பும்போது பிரியாமல் ரஃப் அடிச்சுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக அந்த நாட்டு வந்து ரோப் வந்து ரெடி ஆகிரும். இப்போ இதே மாதிரி இன்னும் 3 இதுக்கும் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராக் வந்து தச்சு முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட உங்களுக்கு எப்படி வந்துச்சு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.